ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பொன்னியின் செல்வன் 17வது எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் நமக்கு அருள்மொழிவர்மர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வானதி அந்த தீபத்தட்டை கீழே போட்டப்போ அருள்மொழிவர்மர் வானதி மயக்கம் போட்டு விழுந்தப்போ அவளை நலம் விசாரித்ததையும் காமிச்சாங்க. அதுக்கப்புறமா வானதி அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 தடவை மயக்கம் போட்டு விழுந்ததையும், அதுக்கப்புறம் குந்தவை அவங்கள சமாதானப்படுத்தினது, இது எல்லாத்தையும் போன எபிசோடில் பார்த்தோம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம வந்தியத்தேவனை அந்த முதலை கதையில் விட்டுட்டு வந்தோமே, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோடில் பார்க்கலாம். குந்தவையும் வானதியும் குடந்தை ஜோதிடர் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு அன்னப்பறவை அந்த படகுல ஏறி அவங்க எல்லாரும் எப்பயும் விளையாடுற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணுங்களும் சரி குந்தவையும் சரி அங்கே செட் பண்ணியிருக்கிற முதலையை பார்த்து பயந்து கத்துற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் நடந்தது என்னவோ ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம வானதி பயப்படாம, அக்கா கத்தாதீங்கக்கா, முதலை நிலத்தில் இருக்குது, முதலைங்க தண்ணியில் இருந்தால் தான் அதுக்கு பலம், அதனால இப்போ அதுக்கு ஒரு பயமும் இல்லைக்கா, நீங்களும் கத்தாதீங்கக்கா, அந்த பொண்ணுங்களையும் கத்த வேண்டாம்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வானதி அப்படியே தைரியமாக பேசுகிறாங்க. உடனே குந்தவை, அடி பாவி, இந்த முதலை பொய்யான முதலன்னு தெரிஞ்சதுனால தானே நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னோனையும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு இந்த முதலை மேலெல்லாம் பயம் இல்லை, எனக்கு பயம் என்னென்னா இந்த பள்ளியும் கருப்பாம்பூச்சியும் தான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம தலைவன் வந்தியத்தேவன் அம்பை விட்டு அந்த முதலையை கொன்று அந்த பொண்ணுங்களை காப்பாற்றின மாதிரி ஓடி வந்தது. ஆனால் வந்தியத்தேவனுக்கு ஒரு குழப்பமான மனநிலை. என்னடா இந்த பொண்ணை நம்ம பார்த்துட மாட்டோமா, இந்த பொண்ணுக்கிட்ட மறுபடியும் பேசிட மாட்டோமான்னு ஏங்கி இருந்தா, இந்த பொண்ணை நம்ம இங்கே பார்த்துருக்கோம், இங்கே பார்த்தாலும் இந்த பொண்ணு என்னடானா முதல்ல முன்னாடி நிற்கிறா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனுக்கு ஒரு குழப்பங்கள் அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது குந்தவை முன்னாடி பேச தொடங்குறாங்க. ஐயா, நீங்கள் என்கிட்ட குடந்தை ஜோதிடர் வீட்டிலே என்கிட்ட பேச வந்தீங்க, ஆனால் நான் உங்ககிட்ட பேசாமல் முன்னாடி கிளம்பிட்டேன். அதனால நீங்கள் சோழ நாட்டு பொண்ணுங்க எல்லாருக்கும் மரியாதையே இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் ஏன் அப்படி கிளம்புனேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என் கூட இருந்த பொண்ணு அப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, அதனால தான் நான் அப்போ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி குந்தவை பேசும்போது வந்தியத்தேவனுக்கு அப்படி ஒரு மனநிலை. என்னன்னா, ஒரு பனிமூட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி, என்னடா இந்த பொண்ணோட குரல் இவ்வளோ இனிமையாக இருக்குது, இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, ஏன் இந்த ஆறு ஓட மாட்டேங்குது, ஏன் காற்றடிக்க மாட்டேங்குது, ஏன் இந்த குரல் இவ்வளோ இனிமையாக இருக்குது, ஏன் இந்த குரலுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, ஏன் என் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி இருக்கு, இப்படி பல கேள்விகள் வந்தியத்தேவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. வந்தியத்தேவனுக்கு குந்தவை பேசுகிறது எல்லாமே கனவுலகத்தில் அழகான ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ குந்தவை மறுபடியும் பேச தொடங்குறாங்க. ஐயா, நீங்கள் இப்போ கூட எங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உங்கள் வேலை அந்த முதல்ல மேலே எரிஞ்சிங்க, ஆனால் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து வந்த பொண்ணுங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, நாம் ஒரு வலை விரித்தோம் அப்படின்னா அந்த வலையில் நம்ம சிக்க வேண்டியவங்க சிக்காமல் போயிட்டு வலியை வேற ஒருத்தவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில் தான் அந்த பொண்ணுங்க எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இதை பார்த்த வந்தியத்தேவனுக்கு பயங்கர அவமானம் ஆயிடுது. அதனால குந்தவையை நேரெடுத்து கூட பார்க்காம அப்படியே நேராக போய் கடகடன்னு அந்த முதலை மேலே இருந்த அந்த வேலை பிடுங்கி எடுக்கிறாரு. ஆனால் வந்தது குபுகுபுன்னு ரத்தம் கிடையாது, பஞ்சும் நாரும் தான். பதப்படுத்தப்பட்ட முதலை அப்படிங்கிறதுனால வெறும் பஞ்சும் நாரும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து இன்னும் அந்த பொண்ணுங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வந்தியத்தேவனுக்கு பயங்கர அவமானம் ஆயிடுது. ஏன்னா இவ்வளோ பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்பட்டோமே அப்படிங்கிறது தான். உடனே வந்தியத்தேவன் அந்த வேல்கிட்ட, என் அருமை வேலாயுதமே, உனக்கு இப்படி ஒரு அவமானமா, நான் இந்த கலங்கத்தை எப்படி துடைக்க போகிறேன், இந்த பொண்ணுங்களா என்ன பொண்ணுங்களா, இதுங்க எல்லாம் ராட்சசிங்க, இதுங்க மட்டும் இப்போ பசங்களாக இருந்தாங்க நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன், பொண்ணுங்களாக இருக்க போய் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி கோவமாக குதிரைக்கிட்ட போகிறாரு. ஆனால் அந்த குதிரையும் கணைக்க தொடங்குது. அந்த குதிரை கணைக்கிறது குதிரையும் அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி வந்தியத்தேவனுக்கு தோணுது. அதனால வந்தியத்தேவன் கோவமாக அந்த குதிரை மேலே ஏறி அந்த குதிரையை ஒரு எட்டி ஒரு உதஞ்சாரு. அந்த குதிரை வேகமாக பாய தொடங்குது. இதை குந்தவையும் அந்த பொண்ணுங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம குந்தவை, ஆனால் நீங்கள் எல்லாரும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவர் ஒரு பையன், அவர் முன்னாடி இப்படி எல்லாரும் அவரை அசிங்கப்படுத்தி சிரிச்சிருக்கக்கூடாது, நம்ம பேசுகிறதெல்லாம் நம்மளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி குந்தவை சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது.
வந்தியத்தேவன் சாதாரணமாகவே பொண்ணுங்க முன்னாடி ரொம்ப மரியாதையாக நடந்துக்கக்கூடியவர். ஆனால் இப்போது எல்லா பொண்ணுங்களுக்கு முன்னாடியும் அவருக்கு இப்படி ஒரு அவமானம், அதனால் அது அவரை சங்கடப்படுத்திருச்சு. ஸோ குந்தவை, வந்தியத்தேவன் இவங்களுடைய சந்திப்புகள் எப்போ இனிமையாக இருக்க போது, இதெல்லாத்தையும் அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.